ஆகஸ்ட் 26 உன்னுடைய பரம அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நமக்கு ஒரு பரம அழைப்பு இருக்கிறது. நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டியது அவசியம். ஆகவே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டுமே அன்றி நம்முடைய குடும்பங்களிலிருந்து வருகிற எதிர்ப்புகளையும் நம்முடைய சுற்றுப்புறங்களில் உள்ள பிரச்சனைகளையும் நம்முடைய பரம அழைப்பை அழித்து போடும்படி பிசாசானவன் கொண்டு வருகிற மற்ற காரியங்களையும் கவனித்து பார்க்க கூடாது. எத்தனை உபயோகம் உள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ ஊழியர்களில் அவர்களுடைய மேன்மையான அழைப்பை குறித்த சந்தேகங்களை கொண்டு வந்து சத்துரு அவர்களை தாக்கி இருக்கிறான். சிம்சோனுக்கு எதிராக வந்த சத்துருவின் தாக்குதல் அவனுடைய மேன்மையான அழைப்புக்கு விரோதமான தாக்குதலாக இருந்தது. தான் பெலிஸ்தரை அழிக்கும்படியாக தேவனால் எழுப்பப்பட்டவன் என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்திருந்தான். ஆயினும் தன்னுடைய மகா மேன்மையான அழைப்பை அசட்டை பண்ணி அவன் இச்சைக்கு இடம் கொடுத்து ஒரு பெலிஸ்திய பெண்ணை நேசித்தான். அவளோ அவனை காட்டி கொடுத்து விட்டாள். அவன் எப்படி துக்ககரமான விதத்தில் தன்னுடைய மேன்மையும் உன்னதமுமான அழைப்பை இழந்து பெலிஸ்தரோடு கூட மடிந்து போனான். சியோனுக்கென்றும் புதிய எருசலேமுக்கென்றும் அழைக்கப்பட்ட பலரும் தங்கள் தரிசனத்தை இழந்து இந்த உலகத்தில் பரிதாபகரமாக மடிவது எவ்வளவு துக்ககரமான காரியம். சோதனை வேளைகளில் உங்களுடைய மேன்மையான அழைப்பை மறந்து போக வேண்டாம். அப்போஸ்தலர் பவுலோடு கூட சேர்ந்து நீங்களும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்வீர்களாக. தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தை குறித்த தேவனுடைய மேன்மையான அழைப்பை நீ ஒருபோதும் சந்தேகிக்காதே. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய் ஆசிகள்